ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க இருக்க போகிறோம்னா, ஒழுங்குமுறை சட்டம் 1773 பற்றி தான் பார்க்க இருக்கோம். ஒழுங்குமுறை சட்டம்னா என்ன, அது எதெல்லாம் கட்டுப்படுத்துச்சு, அது யாரால் கொண்டு வரப்பட்டுச்சு, பிற்காலத்தில் இந்த ஒழுங்குமுறை சட்டம் எதற்கு அடித்தளமாக அமைஞ்சது அப்படிங்கிறது எல்லாத்தையும் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒழுங்குமுறை சட்டம் இது பார்த்திங்கன்னா, பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தின் கீழே ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை ஒழுங்குபடுத்த கொண்டு வரப்பட்ட முதல் சட்டம் பார்த்திங்கன்னா, இந்த ஒழுங்குமுறை சட்டம் 1773. இது பார்த்திங்கன்னா, இங்கிலாந்து பிரதமர் நார்த் பிரபு அப்படிங்கிறவரால் கொண்டு வரப்பட்டுச்சு. இச்சட்டம் தான் பார்த்திங்கன்னா, பிற்காலத்தில் இந்திய அரசியலமைப்பிற்கு பார்த்திங்கன்னா அடித்தளமாக அமைந்துள்ளது. இச்சட்டம் இந்தியாவின் முதல் படி அடிக்கல் என்றும் அழைக்கப்படுகிறது. எழுதப்பட்ட ஒரு அரசியலமைப்பின் மூலம் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் அரசியல் மற்றும் நிர்வாக பொறுப்புகளை முதலையாக இந்த ஒழுங்குமுறை சட்டம் தான் அங்கீகரித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒழுங்குமுறை சட்டம் பார்த்திங்கன்னா 1781 திருத்தப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஒழுங்குமுறை சட்டம் பார்த்திங்கன்னா 3 படிநிலைகளில் சீர்திருத்தம் செஞ்சது. என்னென்னு பார்த்திங்கன்னா, வணிகத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை அப்படின்னு சொல்லி ஒரு 3 படிநிலைகளில் பார்த்திங்கன்னா ஒழுங்குமுறை சட்டம் சீர்திருத்தம் செய்யப்பட்டது அப்படிங்கிறாங்க. இதில் நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்திங்கன்னா வணிகத்துறைங்கிறது பார்த்திங்கன்னா, இயக்குனர் குழு அப்படின்னு சொல்லக்கூடிய 24 பேர் கொண்ட ஒரு குழு இங்கிலாந்தில் இருக்கும். அந்த இயக்குனர் குழுவோட கட்டுப்பாட்டில் தான் பார்த்திங்கன்னா இந்த வணிகத்துறை இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அதாவது கம்பெனியின் வணிகம் பார்த்திங்கன்னா இயக்குனர் குழுவோட கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. இயக்குனர் குழுவில் உள்ள உறுப்பினர்களோட பதவிக்காலம் பார்த்திங்கன்னா மொத்தம் 24 உறுப்பினர்கள் இருக்கிறாங்களே, அந்த 24 உறுப்பினர்களோட பதவிக்காலங்கள் பார்த்திங்கன்னா இந்த சட்டம் ஓராண்டில் இருந்த அந்த பதவிக்காலத்தை 4 ஆண்டுகளாக உயர்த்தி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இயக்குனர் குழுவில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் 4ல் 1 பங்கு உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஓய்வு பெற வேண்டும். ஆனால் இந்த உறுப்பினர்களுக்கு மறுநியமனம் கிடையாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தையும் இந்த ஒழுங்குமுறை சட்டம் கொடுத்துச்சு. அதே மாதிரி ஆண்டு வரவு செலவு அறிக்கைகள்லாம் இருக்குது இல்லைங்க, அதெல்லாம் பார்த்திங்கன்னா இயக்குனர் குழு கட்டாயம் தரணும் அப்படிங்கிற சொல்லி கட்டாயப்படுத்தப்பட்டுச்சு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நிர்வாக குழு அப்படின்னு பார்த்திங்கன்னா, வங்காளத்தோட கவர்னர் பார்த்திங்கன்னா கல்கத்தா, பம்பாய் மற்றும் மெட்ராஸ் மாகாணங்களின் தலைமை கவர்னராக நியமிக்கப்பட்டார். இந்த ஒழுங்குமுறை சட்டத்தின்படி வங்காளத்தின் கவர்னர் பார்த்திங்கன்னா இந்த ஒழுங்குமுறை சட்டத்தின்படி பார்த்திங்கன்னா அவர் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் என்று அழைக்கப்பட்டார். வங்காளத்தின் முதல் கவர்னர், அதாவது கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு மாறினதுக்கப்புறம் வங்காளத்தின் முதல் கவர்னர் ஜெனரல் யாருன்னு பார்த்திங்கன்னா வாரன் ஹேஸ்டிங் பிரபு தான் இருந்திருக்காரு. கவர்னர் ஜெனரலுக்கு உதவி புரிகிறதுக்கு 4 உறுப்பினர்களை கொண்ட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய நிர்வாக குழு அமைக்கப்பட்டது இந்த ஒழுங்குமுறை சட்டத்தின்படி. தலைமையாளர், அதாவது இந்த கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிற சொல்கிற அந்த தலைமையாளரோட பதவிக்காலம் பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகள். இவரை மறுநியமனம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இயக்குனர் குழுவில் உள்ள உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஓய்வு பெறுவாங்க. ஆனால் அவங்களுக்கு மறுநியமனம் கிடையாதுன்னு நம்ம படித்தோம். ஆனால் இதே நிர்வாக குழுவில் இருக்கிற கவர்னர் தலைமை ஆளுநர் இருக்கார் பார்த்திங்களா, அவர்களோட பதவிக்காலம் 5 ஆண்டுகள். அவர் மேலும் மறுநியமனம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சட்டம் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி பம்பாய், மதராஸ் ஆளுநர்கள் பார்த்திங்கன்னா தலைமையாளருக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ராபர்ட் கிளைவ் 1765 1772 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருப்பார். அப்போ பார்த்திங்கன்னா லஞ்சம் தலை விரிச்சு ஆடிச்சு. லஞ்சம் தலை விரிச்சு ஆடும்னா அவர் இங்கேருந்து ஊரை விட்டு போகும்போது கிட்டத்தட்ட 40,000 பவுண்டுக்கு மேலே அவர் சொத்து எடுத்துகிட்டு போனதாக வரலாற்றில் கூறப்படுது. அந்த மாதிரி லஞ்சம் நிறையா இருந்துச்சு. அதை பார்த்திங்கன்னா இந்த ஒழுங்குமுறை சட்டம் கட்டுப்படுத்தியிருக்குது. மூணாவதாக நம்ம பார்த்துருக்கிறது பார்த்திங்கன்னா நீதித்துறை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒழுங்குமுறை சட்டம் 1773 படி கல்கத்தாவில் உச்சநீதிமன்றம் பார்த்திங்கன்னா 1774 அமைக்கப்பட்டுச்சு. அப்போது கல்கத்தாவில் அந்த உச்சநீதிமன்றம் அமைக்கப்பட்ட போது அங்கே பார்த்திங்கன்னா நீதிபதிகள் பார்த்திங்கன்னா ஒரு தலைமை நீதிபதி ப்ளஸ் 3 இணை நீதிபதிகள் இருந்ததாக நியமித்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா முதல் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா சர் எலிசா எம்பே அப்படிங்கிறவங்க தான் பார்த்திங்கன்னா முதல் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்திருக்காங்க. மற்றும் அந்த 3 இணை நீதிபதிகள் யாருன்னு பார்த்திங்கன்னா சேம்பர்ஸ்,
லேமாஸ்டர் மற்றும் ஹைட்டி அப்படிங்கிற இந்த 3 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல கல்கத்தாவில் உச்சநீதிமன்றம் வந்து 1774 அமைக்கப்பட்ட போது சர் எலிசா ஹிம்பே அப்படிங்கிறவங்க வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும், சேம்பர்ஸ், லேமாஸ்டர், ஹைட்டி அப்படிங்கிறவங்க வந்து உச்சநீதிமன்றத்தின் 3 இணை நீதிபதிகளாக இருந்ததாக கூறப்படுது. மாவட்ட ஆட்சியர் மாவட்ட ஆட்சியர் இந்த கலெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்களே, அவங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம் வந்து செயல்பட்டுச்சு அப்படின்னு கூறப்படுது. இந்தியாவில் நிர்வாகத்துறை மற்றும் நீதித்துறை என ஒருங்கிணைந்த மத்திய நிர்வாகம் வந்து ஏற்படுறதுக்கு தூண்டுகோலாக இருந்த சட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒழுங்குமுறை சட்டம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த ஒழுங்குமுறை சட்டம் முடிஞ்சது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒழுங்குமுறை சட்டத்துக்கு தேவையான அனைத்து கண்டென்ட்டும் நம்ம இதில் பார்த்துட்டோம். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். Subscribe for more content.